கீழர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். பிஇ படித்து அக்குபஞ்சர் மெடிசன் படித்தவர். கடந்த 20 ஆண்டுகளாக அக்குபஞ்சர் மருத்துவம் பற்றிய சிறப்பான சேவை மக்களுக்காக அளித்து வருகிறார்கள். கோயம்புத்தூர் யூனிவர்சல் அகாடமி அண்ட் சயின்ஸ் நிறுவனத்தின் பிரின்சிபலாக உள்ளார்கள். தமிழ்நாடு மற்றும் மலேசியாவில் அக்குபஞ்சர் கோர்சஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி வழிகாட்டுதல் படி அக்குபஞ்சர் வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இவர் அக்குபஞ்சர் பற்றிய புத்தகமும் எழுதியுள்ளார். ஜூம் வாயிலாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வு பெற அக்குபஞ்சர் மற்றும் வாழ்வியல் முறை பற்றி பல்வேறு வகுப்புகளை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இன்று மூட்டு வலிக்கு ஒரு முடிவு என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை உரை அருள்வதற்காக நம்மோடு இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக தொண்டர்கள் மற்றும் மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் நண்பர்கள் அனைவருக்கும் இணைய மாலை வணக்கம். உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். சோ இன்னைக்கு நம்ம ஒரு பார்ட் எடுத்திருக்கிறோம், மூட்டு வலிக்கு ஒரு முடிவு அப்படின்னு. சோ நம்ம இப்ப எப்படி இதை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா, மூட்டு வலி இருக்கிறவங்க மூட்டு வலிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிப்போம். அதுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கறத செக்மெண்ட் வைஸ்ல பாத்துக்கலாம். அது எந்தெந்த நேரத்துல அப்பியர் ஆகும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்குண்டான உணவு முறை மூலமா நம்ம அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல எனக்கு மூட்டு வலியே இல்லாம இருக்கணும், இப்ப மூட்டு வலி கிடையாது, இனிமேல் எனக்கு மூட்டு வலியே இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்குண்டான ரெமெடி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். பொதுவா மூட்டு வலி அப்படின்னா நம்ம பொதுவா எடுத்துக்கிறது என்னன்னா, 2 கால்களும் மடக்க முடியாத மாதிரி அல்லது 2 கால்கள் நடக்கும்போது வலி தாங்க முடியாம இருக்கிறது. அதுக்கு ஒரு ரீசன் உடம்பு பெருத்து போயிருக்கிறது அப்படி சொல்றது. சிலருக்கு உடம்பு பெருத்து இருக்காது, உடம்பு ஓவர் வெயிட் இருக்காது, ஒபீஸ் இருக்காது, இருந்தாலும் அவங்களுக்கும் மூட்டு வலி இருக்கிறது காரணம் என்ன, இதுல என்னென்ன வெரைட்டியா மூட்டு வலிகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சோ இப்ப முதல்ல மூட்டு வலி அப்படின்னா இந்த கால் மூட்டுல இருக்கிறது தான் நம்ம மூட்டு வலி சொல்றோம். கை மூட்டு வலி, கையில இருக்கக்கூடிய முழங்கை மூட்டு வலி, அதையெல்லாம் நம்ம இப்ப பேச போறது இல்லை. காலில் இருக்கிற மூட்டு வலியை பத்தி மட்டும் பேசலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வரக்கூடிய மூட்டு வலிக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லலாம். காலில் இருக்கிற மூட்டு வலிக்கு நம்ம உண்டான ரெமெடி பார்த்துக்கலாம். இப்ப பொதுவா காலில் மூட்டு வலி இருக்கிறவங்க வேகமா நடக்கிறது அப்படின்னா முடியாது ஒண்ணு. 2வது படிக்கட்டு ஏறி இறங்கும் போது மூட்டுல சவுண்டு கேட்கறது, அப்புறம் சமணங்கள் போட்டு உட்கார முடியல அப்படின்னு சொல்றது, அல்லது சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்பவும் வலிக்குது அப்படின்னு சொல்றது, ஒரு சிலருக்கு சும்மா உட்கார்ந்து இருந்தா வலிக்காது, நடந்தா மட்டும் வலிக்கும் அப்படிங்கிறது, ஒரு சிலருக்கு இரவு நேரத்துல மட்டும் வலிக்கும், பகல்ல எனக்கு வலியே இருக்காதுன்னு சொல்றது, ஒரு சிலர் காலையில எந்திரிக்கும் போது மட்டும் எந்திரிச்சு ஒரு 20 ஸ்டெப் நடக்கிற வரைக்கும் வலி இருக்கும், அப்புறம் வலி இல்லாம இருக்குன்னு சொல்றது. இப்படி மூட்டு வலியை விதவிதமா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம மூட்டு வலியை சரி பண்ண முடியும். பொதுவா நம்ம எல்லாருமே பார்ப்போம், மூட்டு வலி சொல்லும் போது நம்ம முழங்கால் மூட்டுல நமக்கு வலிக்குது அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப பொதுவா சொல்லுவாங்க, வெயிட் அதிகமா இருக்கிறதுனால முழங்கால் மூட்டு வலிக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனா எடுத்துக்கிட்டா கூட, நம்ம டோட்டல் பாடியோட வெயிட் முழங்கால் தாங்குதா அல்லது நம்மளுடைய பாதத்துல இருக்கிற மூட்டு தாங்குதா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பாதத்துல இருக்கிற மூட்டு தான் உங்களுக்கு டோட்டல் பாடி வெயிட் எடுத்துக்குது, முழங்காலோட வெயிட்டையும் சேர்த்து அவர் தான் எடுத்துக்கிறாரு. ஆனா அந்த பாதத்துக்கிட்ட இருக்கிற மூட்டுல வலி இல்லை, ஆனா அதுக்கு மேல இருக்கிற முழங்கால்ல மூட்டுல வலி இருக்குது. அப்படி போது கொஞ்சம் நம்ம வெயிட் தான் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றத மாறுபட்ட கருத்தாக நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த முழங்கால் மூட்டு வலியில என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நமக்கு அது என்ன ப்ராப்ளத்தினால வந்ததுங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். பொதுவா எனக்கு அசையாம உட்கார்ந்துட்டு இருந்தா வலி இல்லை, அசைஞ்சா மட்டும் வலிக்குது, இது ஒரு கேட்டகரி. எப்படி நான் முழங்கால் மூட்டு வலிக்குது, ஆனா அசையாம உட்கார்ந்துட்டு இருந்தானே எனக்கு ஒண்ணுமே வலி இல்லை, அசைஞ்சா வலிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இருக்கிற மூட்டு வலிக்கு உண்டான காரணம் என்னவா இருக்குன்னா, அவங்களுடைய ஜீரண சக்தி ரொம்ப குறைவா இருக்கிறவங்களுக்கு இந்த வலி தெரியும். ஜீரண சக்தி குறையா இருக்கிறவங்களுக்கு உட்கார்ந்துட்டு இருந்தா வலி இல்லை, அசைஞ்சா வலிக்கும், நகர்ந்தா வலிக்கும். அப்படின்னா அவங்கள
ஜீரண சக்தி குறைபாடுனால ஏற்படக்கூடிய மூட்டு வலி. பொதுவா அந்த இடத்துல சொல்லுவாங்க மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சு அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கிறோம். சொல்றது நிறைய பேரும் கவனிச்சிருக்கிறோம். மூட்டு தேய்மானம் அப்படின்னா ஒரு மூட்டுக்கும் இன்னொரு மூட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஒரு உடல்ல குறைஞ்சிருச்சு அப்படின்னா மூட்டு ஒன்னோட ஒண்ணு உரசுற மாதிரி இருக்கும். அததான் நம்ம தேய்மானம் சொல்றோம். மற்றபடி எலும்பு தேஞ்சிருச்சுங்கிறது கணக்கு கிடையாது. உரசுறது அதிகமா இருக்குது. அப்ப அந்த உரசல் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த மூட்டுக்கு இடைப்பட்ட இடையில ஒரு குஷன் மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல் இல்ல. அந்த மெட்டீரியல் இல்லைன்னா உங்களுக்கு மூட்டு வலி வருது. அப்ப அந்த இடத்துல அந்த மெட்டீரியல் ஏன் காணாம போச்சு, அந்த மெட்டீரியல் எப்படி நம்ம உற்பத்தி பண்றது அப்படிங்கறது தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வலியே இருக்காது. சில அன்பர்களுக்கு மூட்டு வலியில ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. பார்த்தா போன்ல அந்த மூட்டுலயே வந்து இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தினா அந்த அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு வலியே இருக்காது. அதுக்கப்புறம் மீண்டும் அந்த வலி வர்றதை கவனிச்சிருப்போம். அப்ப அந்த குறிப்பிட்ட காலத்துல அது வேரி ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். 3 மாசம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 6 மாசம் இருக்கலாம். அப்ப அந்த 3 மாசம் எப்படி அந்த வலி மேஜிக்கா மறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மருந்துனால உங்களுடைய அந்த குஷன் அந்த 2 பேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய தன்மை வந்து இலகி கொடுக்குது. அந்த இலகி கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாயிண்ட் வந்து பெயின் இல்லாத ஒரு தோற்றம் கிடைக்குது நமக்கு. அதாவது சொல்லப்போனா நம்ம வீட்டுல இருக்கிற கதவுல ஹிஞ்சஸ் இருக்கும். அந்த ஹிஞ்சஸ் வந்து நீங்க இப்படி இப்படி ஆட்டுறீங்க, அதுல லூப்ரிகேஷன் இல்லை அப்படின்னா அது ரொம்ப டைட்டா சவுண்டோட நகர்றதை பார்க்கலாம். அதுலயே 2 டிராப் ஆயில் ஊத்திட்டீங்கன்னா அந்த ஹிஞ்சஸ் அங்கேயே தான் இருக்கும். ஆனா ஆட்டோமேட்டிக் என்னன்னா ஒரு ஸ்மூத்தா டோரை க்ளோஸ் பண்றது திறக்கிறது உங்களால செய்ய முடியும். அது போல இந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய லூப்ரிகேஷன் ட்ரை ஆயிடுச்சு அப்படிங்கும் போதுதான் நமக்கு மூட்டு வலி வருது. அந்த மூட்டு வலிக்கும் நம்ம விதவிதமா பிரிக்கிறோம். எப்ப பிரிக்கிறோம்னா ஒருத்தர் அசைஞ்சா நடக்கிறதுனால வரக்கூடிய வலி வந்து எப்ப எடுத்துக்கலாம்னா ஒரு ஜீரண குறைபாடு இருக்கிறவங்களுக்கு அந்த தன்மை அதிகமா தெரியும். ஜீரண குறைபாடுனா என்ன? பசி இல்லாம இருக்கிறது ஜீரண குறைபாடு, அல்லது பசி அதிகமா இருக்கிறது ஜீரண குறைபாடு. ரெண்டுமே குறைபாடா தான் நம்ம சொல்ல முடியும். 2 வேளை நல்லா சாப்பிடுறாங்க பரவாயில்ல, 3 வேளை சாப்பிடுறாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு சாப்பாடு பசியே இல்லை அப்படின்னா அவருக்கு ஜீரண குறைபாடுனால பசி இல்லாம இருக்கு. ஆனா பசி இல்லாம இருக்கிறது ஓகே. ஆனா நம்ம சாப்பிடாம இருக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொஸ்டின் மார்க்கா மாறிடுது. எப்படியாச்சும் ஒரு விதத்துல சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்றோம். அப்ப அந்த ஜீரணம் இல்லாத உடல்ல ஜீரணம் இல்லாத வயிற்றுல கொண்டு போய் உணவை போட்டீங்கன்னா அந்த உணவுல இருந்து வரக்கூடிய சக்தி அல்லது அந்த உணவுல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கும் சொன்னா குவாலிட்டி இல்லாம தான் இருக்கும். அந்த குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் உடம்புல எங்கெங்க போய் தங்குதோ அங்க எல்லாமே உங்களுக்கு தொந்தரவு வரும். ஆரம்ப நிலையில இப்ப கால் மூட்டுல பாத்துட்டு இருக்கிறோம். அதனால நம்ம அந்த கால் மூட்டை சரிப்படுத்திடலாம், அந்த இடத்த சரி பண்ணா சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் பர்டிகுலரா ஜீரண குறைபாடுனால அதாவது அசையும் போது மட்டும் எனக்கு வலிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு வயிற்று சரி பண்ணா மட்டும் அதாவது ஜீரணத்தை இம்ப்ரூவ் பண்ணீங்க சொன்னா டெஃபினட்டா இந்த வலி வந்து படிப்படியா குறையும். நிரந்தரமான தீர்வுக்குள்ள போயிடலாம். சிலருக்கு பகல்ல எல்லாம் வலி இருக்காது, பகல்ல வலியே தெரியாது. இரவு தூங்கும்போது கூட கொஞ்ச நேரம் தெரியாது. அந்த ஒரு 11 மணிக்கு நியர்பை வரும்போது வலி வந்து 10:30ல இருந்து ஆரம்பிச்சு 11 மணிக்கு மேல கொஞ்சம் அதிகமா இருக்கிறது தெரியும். கால் குடைச்சல் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து எதனோட வெளிப்பாடு அப்படின்னா அக்குபஞ்சர் படித்தவர்களா இருந்தால் மரம் உலகத்தோட வெளிப்பாடுன்னு எடுத்துக்கோங்க. அது இல்ல அப்படின்னா பரவாயில்ல, ஆகாயத்தோட குறைபாடுன்னு எடுத்துக்கோங்க. அது ஆகாயத்தோட குறைபாடு இருக்கும் பொழுது எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல மட்டும் அது வலிக்கும். அப்ப இந்த குறைபாடு இருக்கிறவங்க என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம் அதுங்கிறது முக்கியம். அந்த உணவுல சரி பண்ணா சரியாயிடும். இவங்களுக்கு இந்த நைட் டயத்துல மட்டும் வலி இருக்கிறவங்க அவங்க என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இரவு வலி இருக்குது அப்படின்னா நீங்க இரவுல வந்து எந்த விதமான புளிப்புத்தன்மையான உணவும் உங்களுடைய இரவு சிற்றுண்டி டின்னர்ல இருக்கக்கூடாது. புளிப்புத்தன்மையான உணவுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. புளிப்புத்தன்மையான உணவுகளை எடுத்துக்கிட்டு நீங்க படுத்திருக்கிற அன்னைக்கு உங்களோட வலி அதிகமாகும். புளிப்புத்தன்மை இல்லாம எடுத்திருக்கிட்ட உணவு பத்தி எடுக்கும்போது உங்க வலிப்புத்தன்மை வலியின் தன்மை குறைவாகவும் இருக்கும். அப்போ எதெல்லாம் புளிப்பு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய வகுப்புல எடுத்திருக்கிறோம். பட் இருந்தாலும் இப்ப இந்த மூட்டு வலிக்கும் வரும்போது அதுக்கு உண்டான மக்களுக்கு தெரியணுங்கிறதுனால அதை சொல்லிடுறோம். புளிப்பான உணவு அப்படின்னா நீங்க
அப்படிங்கிறது எடுத்துக்க வேண்டாம். புளிப்பு தான் கரெக்ட். அது கூட புளிப்பான உணவுகள் வந்து வெள்ளையாக மாற்றப்பட்ட பொருள்கள் எல்லாமே புளிப்புத்தன்மையானது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதோட ரியல் கலர்ல இருந்து வெள்ளையா மாத்துறது. அப்ப ரியல் கலர்ல இருந்து வெள்ளையா மாத்தக்கூடியது எது? கோதுமை மாவு பிரவுன் கலர்ல இருக்குது. அதை வெள்ளையா மாத்துனீங்கன்னா அது ஒரு ப்ராடக்டா மாறி வருது. அது மைதா சொல்லும். ஸோ அது புளிப்புத்தன்மை வாய்ந்தது. அதே மாதிரி பர்டிகுலரா நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இட்லி தோசை தான் எனக்கு டெய்லி பிடிக்கும் அப்படின்னா அது புளிப்புத்தன்மை வாய்ந்தது. அப்ப அதை வந்து இரவுல அவங்க சேர்த்தாம இருக்கணும். ஸ்ட்ரிக்டா சேர்த்தக்கூடாது. சார் நான் அரை தோசை எடுத்துக்கிறேன், கொஞ்சம் நல்லா முருகலா எடுத்துக்கிறேன். எப்ப உங்களுக்கு தோசை முருகலா வரும் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த தோசையில புளிப்புத்தன்மை வந்தாதான் தோசை முருகலா வரும். மாவு ஆட்டுன அன்னைக்கு தோசை முருகலா வரவே வராது. மாவாட்டி ஒரு நாள் கழிச்சதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தோசை முருகலா உங்களால எடுக்க முடியும். அதாவது புளிப்புத்தன்மை கூட்டுறோம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், மூட்டு வலியில இருக்கக்கூடிய நபர்கள் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு உணவு வந்து நிறுத்திடுங்க. புளிப்பை நிறுத்திக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் வந்து புளிப்புத்தன்மை வாய்ந்தது. ஸோ அதையும் கேர்ஃபுல்லா நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுவும் வெள்ளை திணறத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். வெள்ளை சர்க்கரையில செய்யக்கூடிய பொருள்கள் எதுவாக இருந்தாலும் புளிப்புத்தன்மை வாய்ந்தது. ஸோ இரவு நேரத்துல நான் 2 ஜாமுன் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தொந்தரவு அதிகமாகிறதையும் பார்க்கலாம். அது செக் பண்ணி கூட பார்க்கலாம். நம்ம ஓரளவுக்கு டயட்டை மாத்திட்டு நார்மலா வேற மாதிரி டயட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டின்னர் அப்போ வந்து ஒரு நாள் புளிப்பை சாப்பிட்டு பார்த்தா இன்னைக்கு நைட் வலி எப்படி அதிகமாகுதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. புளிப்புனாலதான் இந்த வலி வருதுங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ இன்னொருத்தர் இருந்தாரு, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அசையறனால வர வலின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அசைய ஆரம்பிச்சுட்டான்னா அவருக்கு அசைஞ்சு நடக்க ஆரம்பிச்சுட்டான்னா வலி வந்து அவருக்கு ஜீரண குறைபாடுனால வரக்கூடிய வலி. அப்ப இந்த ஜீரண குறைபாடு இருக்கிற நபர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப அவருக்கே ஜீரண குறைபாடு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு என்ன உணவு கொடுக்கணும்? உணவு கொடுக்கறதுங்கிறது வந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் தான். யாரு ஒரு இட்லி சாப்பிட்டா அரை இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னா கூட ஓவர் டோஸ் தான். அப்ப இவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு 3 வேளை உணவை அட்லீஸ்ட் ஒரு வேளை உணவா எடுத்துட்டு பாக்கி 2 வேளையும் காலையிலும் நைட்டு வந்து பழங்களா சாப்பிட்டுட்டானா வயிற்றுல ஜீரணம் கம்மியா இருந்தாலும் அது மினிமம் பழத்துக்கு உண்டான அளவுக்கு எனர்ஜி இருந்தா போதும் அப்படின்னா அந்த எனர்ஜி வச்சு ஜீரணம் ஆயிடும். அப்ப வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஜீரண குறைபாடுனால வரக்கூடிய வழியில இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இன்னும் ஒரு சிலருக்கு அதிகாலையில குதிங்கால்ல வெட்ட விட்டு இறங்குவாங்க. குதிங்கால ஊனி நடக்க ஆரம்பிக்கும் போது பர்டிகுலரா அந்த குதிங்கால்ல வலி நல்லா இருக்கும். சொல்ல போனா ஊசி வச்சு குத்துற மாதிரி வலி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த வலி எவ்வளவு நேரத்துக்குன்னா ஒரு 10-20 ஸ்டெப் நடக்கிற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வலி அவங்களுக்கு நார்மல் ஆயிடும். அதுலயும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பொதுவாக இடது காலில் அந்த வலி அதிகமா இருக்கும், வலது காலில் மெதுவாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீர் காய்கறிகளை அதிகமா சாப்பிட சொல்லணும். நீர் காய்கறிகள்ல சாப்பிட்டா எப்படி அந்த இடத்துல வலி குறையும் அப்படின்னா பொதுவாக அந்த வலிக்குண்டான காரணம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தான் நம்ம ஏன் நீர் காய்கறிகள் சேர்த்துறோம் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. அந்த இடத்துலதான் நம்மளுடைய அக்குபஞ்சரோட கோட்பாடுபடி யூரினரி பிளாடருடைய ஒரு நெருப்பு சார்ந்த ஒரு புள்ளி அங்க இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட் அங்க இருக்குது. ஸோ யூரினரி பிளாடர்ல வெப்பம் அதிகமாக தங்கிருச்சு, தேக்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த வலி தெரியும். அப்போ நமக்கு அந்த புள்ளிகள் பார்த்து உங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து UB60 அப்படிங்கிற புள்ளி கொடுத்து சரி பண்ணிக்கலாம். ஒண்ணு UB60 அப்படிங்கிற புள்ளி கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அது தெரியாதுன்னா பரவாயில்ல விட்டுருங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா நீர் காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ UB60 கொடுத்தா புதுசா நீர் காய்கறிகள் சேர்த்த வேண்டாமா அப்படின்னா இல்ல, அவங்களும் சேர்த்துதான் ஆகணும். ஆனா அந்த பாயிண்ட கொடுத்து காய்கறிகள் சேர்த்தும் போது கொஞ்சம் வேகமான ரிசல்ட் கிடைக்கும். பாயிண்ட் கொடுக்காம காய்கறிகள் சேர்த்தும் போது கொஞ்சம் மெதுவா நடத்தாலும் ரிசல்ட் கிடைச்சிடும். அப்ப நீர் காய்கறிகள் நிறைய சேர்த்தணும். அதுலயும் பர்டிகுலரா அந்த மாதிரி இருக்கிறவங்க அது காலையில டிஃபனுக்கு முன்னாடி டீயோ காஃபியோ சாப்பிட்டுக்கிறாங்க, பிளாக் டீ பிளாக் காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா பரவாயில்லை. அது சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிடறதுக்கு முன்னாடி வெள்ளரிக்காய் குக்கும்பர் வந்து ஒரு 2 குக்கும்பர் சின்னதா இருந்தா 2 குக்கும்பர் சாப்பிட்டுக்கோங்க. அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க டிஃபன் சாப்பிடுங்க. டிஃபன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பழம் சாப்பிடுறது அப்படிங்கிற பேட்டர்ன் இருக்கு இல்லையா? அதை பழம் சாப்பிட்டுட்டு உங்க டிஃபன் எடுத்துக்கோங்க. இந்த பேட்டர்ன்ல இவங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ஒரு 2 வாரத்துக்குள்ள அந்த குதிக்கால்ல இருக்கக்கூடிய வலி சீக்கிரம் சரியாயிடும். அது சரியாகுதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வலி குறையும் ஒண்ணு. 2வது அந்த டயட் பிளாட்ஃபார்ம்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா
யூரின் போகும்போது எரிச்சல் வந்துடும் திடீர்னு. அப்படி யூரின்ல எரிச்சல் வந்துருச்சு சொன்னா கண்டிப்பா இந்த வலி சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். மேபி ஒரு நாள் அந்த எரிச்சல் இருக்கும் அல்லது 2 நாள் இருக்கும். அது மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி. அப்ப வந்து இந்த டயட் பிளான்ல இருந்து இந்த மாற்றம் நடக்குதுன்னா உடம்பு காமிச்சு கொடுத்துரும் இந்த சேஞ்சஸ் வருது அப்படின்ட்டு. உடனே நீங்க அது எதுக்கு இதை சொல்றோம்னா, உடனே யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு உடனே லேடிஸ் போயிட்டு அதுக்கு ஒரு டேப்லெட் எடுத்து போட்டு அதை ஸ்டாப் பண்றது திருப்பி நம்ம என்ன பர்பஸ்க்காக கலைச்சு விட்டோமோ அது இல்லாம போயிடும். அதனாலதான் இந்த கண்டென்ட் வரும்போது அதை கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கிட்டா நமக்கு அந்த காலில் இருக்கிற வலி நிரந்தரமா சரியாயிடும். ஓகே. அப்ப முதல்ல பேசுற அந்த நபர் இருந்தாரு இல்ல, வயிற்றுல ஜீரண குறைபாடுனால வந்த நபர் இருக்காரு இல்ல, அவரை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, இவரோட வலி எப்ப சொன்னா நடக்கும்போது மட்டும் இருக்குது, மற்ற நேரத்துல இல்ல அப்படிங்கிறாரு. அசையும் போது வலிக்குது அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிறவருக்கு ஒரு பிரச்சனை வந்து என்ன இருக்குன்னு சொன்னா, மலச்சிக்கல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கவனிச்சு பாத்தீங்கன்னா மலச்சிக்கலோட தன்மையும் அவருக்கு சேர்ந்து இருக்கும். அப்ப இவர் வந்து மலச்சிக்கலை சரி பண்ணாம இவருடைய மூட்டு வலியை சரி பண்ணவே முடியாது. நம்ம மூட்டு வலிக்கு உடனே ஒரு வலி ரொம்ப தாங்க முடியல அப்படின்னா ஒரு பெயின் கில்லர் எடுத்து போடுறோம் அப்படின்னா, வலி போயிடுச்சா அல்லது வலி மறைஞ்சிருச்சா, அதுதான் கேள்வி. அல்லது வலியை மறைச்சு வச்சிருக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலி உங்களை விட்டு போக கிடையாது, வலி மறைய கிடையாது, வலியை மறைச்சு வச்சிருக்கிறோம். எப்படி மறைச்சு வச்சிருக்கிறோம்? எது எனக்கு அது சென்சரி சிஸ்டம் கொடுத்துட்டு இருக்கோ அதை கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படிங்கும்போது திருப்பி நம்ம மருந்தோட டோசேஜ் குறையும் போது வலி திருப்பி வரும். அப்ப இது வந்து நமக்கு அவசர காலத்துக்கு ஒரு தேவைக்காக போறேன், நான் இன்னைக்கு நடந்தாகணும், அவசரமா போயிட்டு இருக்கிறேன், வலி தாங்க முடியல, ஒரு மாத்திரை போடணும், போட்டுக்கோங்க, பரவாயில்ல. பட் நிரந்தர தீர்வுக்குள்ள வந்துடலாம். நிரந்தர தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களோட மலச்சிக்கலை சரி பண்ணணும். அப்போ மலச்சிக்கலுக்கு உண்டான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா, ஏன் எனக்கு மலம் ஃப்ரீயா போகல அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். மலம் வருதுன்னா எதுல இருந்து மலம் வருது? நம்மளோட சாப்பிட்ற உணவுல இருந்து தான் மலத்தை வெளியேற்றோம். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிஷின், அதாவது வயிறுங்கிற மிஷின் அரைச்சு கொடுக்கணும். அரைச்சு கொடுக்கறது எப்படி இருக்குன்னா, நம்ம அரிசி மாவு போட்டு அரைக்கணும்னு நினைக்கிறோம். பட் அரிசி மாவு போட்டு அரைச்சு பார்த்தா அது மிக்சி கிரைண்டர், ஓடாத கிரைண்டர் மாதிரி இருக்குது. ஓடுது ஓடுது ஓடுது, அரிசி அரைகுறையா வருதே தவிர நம்ம நினைச்ச மாவு போடவே வரல. அந்த மாதிரி உங்க உணவு வயிற்றுக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு ஜீரணம் இல்லாதனால அது என்ன பண்ணுது, அரைகுறையா ஜீரணமாகாத உணவு வெளியே தள்ளிடுது. அப்படி வெளியே தள்ளும் போது அது நேரடியா எல்லா இடமும் டிராவல் பண்ணிட்டு திருவிழா தாண்டி பெருங்குடல் தாண்டி மறுபடியும் அந்த மலைக்குடலுக்கு வரும்போது ரெக்டம்க்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுது, கெட்டித்தன்மை அடைஞ்சிருது. கெட்டித்தன்மை அடையும் போது கூட வெப்பமும் சேர்ந்துருது. ஏன்னா ரொம்ப நேரம் உணவு வந்து ஜீரணமாகாம புளிச்சு போகுது. நம்ம கிரைண்டர்ல வேகமா நீங்க ஆட்டுற மாவுக்கும் மாவு ரொம்ப நேரம் போட்டு ஆட்டி 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 அது சூடானதுக்கு அப்புறம் எடுக்கிற மாவுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது போல வயிற்றுல ஜீரண குறைபாடுனால அந்த மாவு சீக்கிரமா புளிச்சு போய் வெளியே வரும்போது வெப்பத்தோட வந்துடும். வெப்பத்தோட வரும்போது அது மலக்குடல்ல போய் நின்னுச்சு அப்படின்னா இறுக்கமாயிடும். மலம் வந்து இறுக ஆரம்பிச்சிடும். இறுக ஆரம்பிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாள் காலையில போகும்போது சிரமம் வரும். இப்ப இது மலக்குடல்ல இருக்கக்கூடிய ஒரு வெப்பத்தை அழிக்காம நம்மளால இந்த மூட்டு வலியை சரிப்படுத்த முடியாது. அப்ப இது வந்து நம்ம மூட்டுனா மூட்டையே பார்த்துட்டு இருந்து அதுல 2 எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் நம்ம கியூர் பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. நிரந்தர தீர்வுங்கிறது இப்படி அனலைஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க முடியும். ஓகே. ஒரு சிலருக்கு மத்த நேரத்துல எல்லாம் வலி இருக்காது. மதியத்துல கொஞ்ச நேரமும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் மட்டும் இருக்குது அப்படின்னா, மதியத்துல கொஞ்ச நேரம், மதிய வெயில் நேரத்துல கொஞ்ச நேரம் இருக்கும். அதே மாதிரி இரவு தூங்க போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்துட்டு அப்புறம் போயிட்டதுக்கு அப்புறம் அது தெரியல அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட உணவுல இவங்க உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்னு முதல்ல சொல்லிடுவோம். இவங்க உடம்புல வெப்பம் வந்து அதிகமா தங்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். வெப்பம் யூனிஃபார்மா போகணும். நம்ம அடுப்புல ஒரு தோசைக்கல் வைக்கிறோம், தோசை வைக்கணும்னு சொன்னா அந்த தோசைக்கல்ல இருக்கிற வெப்பம், அடுப்புல இருக்கிற வெப்பம் தோசைக்கல் முழுக்க டிரான்ஸ்பர் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். நடுவுல மட்டும் அதிகமாகி அங்கேயே நின்றுச்சு வைங்களேன், அப்ப தோசை ஊத்தும்போது என்ன ஆகும் ரிசல்ட், அது ஒரு கருகி போய் அல்ல ஒட்டி போய் அது நம்ம நினைக்கிற அவுட்புட் கிடைக்காம போயிடும். அப்ப இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தோசைக்கல்ல வெப்பம் ஏத்துறவர் என்ன பண்ணுவாரு, அந்த விறகுக்கட்டையோ அல்லது பிளேமையோ கரெக்டா எல்லா பக்கமும் வர மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. சில கடைகள்ல வந்து ஒரு ஏரியா மட்டும் வெப்பம் வேணும் போது அங்க மட்டும் வெப்ப இது விறகை வந்து உள்ள தள்ளி வச்சுட்டு அங்க மட்டும் ஹீட்டை ஜெனரேட் பண்ணி அங்க மட்டும் தோசை ஊத்தி ஊத்தி எடுத்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த யூனிஃபார்மா வரக்கூடிய வெப்பம் இருந்தா மட்டும்தான் உடல்ல வந்து இந்த வலி, இந்த மூட்டு வலி இல்லாம இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணலாம்
அப்படின்னா இவங்களோட வலி சொல்லிட்டா மதியானம் வெயிலோட காலத்துலதான் வலிக்கும். அதே மாதிரி இரவு தூங்க போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வலியோட போய் படுப்பாங்க. இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இவங்க வந்து துவர்ப்பான உணவை ஏதாச்சும் ஒரு விதத்துல சேர்த்திக்கலாம். அப்படி சேர்த்திட்டாங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலி சரியாயிடும். துவர்ப்பானது எதுல இருக்குது அப்படின்னா இந்த மணத்தக்காளி கீரை, சுக்குட்டி கீரை சொல்லக்கூடிய மணத்தக்காளி கீரை, அதுல துவர்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வாழைப்பூல துவர்ப்பு இருக்குது, வாழைத்தண்டுல துவர்ப்பு இருக்கு, கோவக்காய் புளி துவர்ப்பானது. அப்படி எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா வெறும் வெத்தலை போட்டா கூட துவர்ப்பு இருக்கு, பாக்கு போட்டா கூட துவர்ப்பு இருக்குது. அப்படி இல்ல கிராம்பு 2 வாயில வச்சு மென்னு சாறு முழுகுனா துவர்ப்பு கிடைச்சிரும். எல்லாத்துக்கும் மேல காலையில பல்லு விளக்குறத பல்பொடியா பயன்படுத்திட்டீங்கன்னா துவர்ப்பு கிடைச்சிடும். பல்பொடினா நம்ம சாதாரண பல்பொடி, இந்த வீக்க இருந்து எடுத்துக்கலாம், கேபி நம்பூதிரி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி. அல்லது உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஆயுர்வேதிக் கடையிலயோ அல்லது நாட்டு மருந்து கடையிலயோ கிடைக்கிற பல்பொடியா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல எல்லாமே அந்த பட்டை போடுவாங்க, அந்த பட்டையில துவர்ப்பு கிடைக்கும். அப்ப அந்த உணவு வெறும் பல்லு விளக்குறதுல கூட நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க சொன்னா இந்த மதியான நேரத்துல வரக்கூடிய மூட்டு வலி நம்மளால சரிப்படுத்த முடியும். அப்போ வயிற்று பாதிப்புனால வரக்கூடிய மூட்டு வலி, யூரினரி பிளாடர்ல வரக்கூடியதுனால வரக்கூடிய கால் பாதத்துல வரக்கூடிய மூட்டு வலி, அதுக்கப்புறம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் இருக்குது. கேட்டகரைஸ் பண்ணி நீங்க அனலைஸ் பண்ணி பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஓகே, அப்படியெல்லாம் எனக்கு கேட்டகரைஸ் பண்ணி எல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு சிம்பிளா ஏதாவது சொல்லி கொடுங்க அப்படின்னா ஓகே. மூட்டு வலிக்கு உண்டான காரணம் என்னங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அந்த ஜாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேண்ட்ங்கிற பகுதி கெட்டியாய் போயிடும். அந்த கெட்டியாகும் பொழுது உரசல் ஏற்படும், வலி ஏற்படும். ஓகே. இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மெத்தட் என்ன சொன்னா, பிரதானமானதும் ஒண்ணுதான். நெய், கீ நிறைய பயன்படுத்துனீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு காலில் இருக்கிற மூட்டு வலி நல்லபடியா சரியாகுது. நாங்க இங்க அனுபவிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேருக்கு அது ரொம்ப நல்ல ரெமெடி கிடைச்சிட்டு இருக்கு. கீ மதியான நேரத்துல நெய் சேர்த்துங்க, நெய் சேர்த்து சாப்பிடுங்க உணவுல. உணவுல கிடைக்கிற நெய் வந்து ரொம்ப அழகான லூப்ரிகேட்டா கன்வெர்ட் ஆகி உங்களோட ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய வலியை நல்லபடியா குறைச்சு கொடுக்கும். ஆனா நெய் எப்ப சேர்த்தலாம் அப்படின்னா, நெய் வந்து நீங்க இரவு நேரத்துல சேர்த்த வேண்டாம், சேர்த்தக்கூடாது. வெயில் நல்லா இருக்கும் போது சேர்த்துங்க, அவ்வளவுதான். அது காலையில வெயில் நல்லா இருந்தா காலையிலேயே சேர்த்தலாம், மதியான வெயில் இருந்தா மதியானம் சேர்த்தலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய ஃபார்முலா நீங்க எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிடாதீங்க. முதல்ல யாருக்கெல்லாம் நெய் எலிஜிபிள் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது, நெய் அதுக்கு நல்ல ரெமெடி கொடுக்கும், கண்டிப்பா பரவாயில்ல, நல்லபடியான ரிசல்ட் கிடைக்கும். ஆனா யாருக்கு அப்படின்னா அதுல 2ஆ பிரிச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் நல்ல ஜீரண சக்தி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஜீரண சக்தி குறைவா இருக்கிறவங்க பயன்படுத்துறீங்க சொன்னா மூட்டு வலி அதிகமாகும், தொந்தரவுகளை அதிகமா பார்க்க வேண்டி இருக்கும். அப்ப ஜீரண சக்தியை நம்ம அதிகப்படுத்தாம வேற ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு தர முடியாது. சரி, என்னோட ஜீரண சக்தி நல்லா இருக்கா இல்லையான்ட்டு நான் எப்படி செக் பண்றது, அடுத்த கேள்வி. அப்ப எனக்கு ஜீரணம் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு பதில் தான், காலையில மோஷன் ஃப்ரீயா போகணும், மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. பவல் மூமெண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஜீரணம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். காலையில போய் எனக்கு கொஞ்சம் போராட்டம் இருக்குது அல்லது இனிமா கப் வச்சு கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன், அதெல்லாம் பண்ணலாம், பண்ண வேணாம் சொல்ல, பண்ணலாம். பட் அப்படி வச்சாதான் எனக்கு மோஷன் போகுது, அல்லது காலையில ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சம் மோஷன் போகுது, அல்லது சூடா சாப்பிட்டா மோஷன் போகுது, அப்படி சொல்லும்போது கொஞ்சம் அதனோட தன்மை குறைவா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்பத்துக்கு வெளியேற்றம் பண்ணாலே நல்லது, அதனால அதை குடிச்சுக்கோங்க. அந்த சுடுதண்ணி குடிச்சு கூட நீங்க வந்து மோஷன் போயிட்டு வாங்க, தப்பில்லை. அதே சமயம் வயிற்ற சரி பண்ணுவாங்க. அப்போ வயிறு நல்லா இருக்கிறாங்களாங்கிறது நாங்க பல்ஸ் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு இன்னொரு சின்ன க்ளூ தரேன். உங்களோட ஸ்பிளீன் எனர்ஜி நல்லா இருக்கான்னு பல்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்பிளீன் எனர்ஜி நல்லா இருந்துச்சு சொன்னா டெஃபினட்டா நீங்க வந்து தாராளமா நெய் சேர்த்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்பிளீன் எனர்ஜி பல்ஸ்ல வீக்கா காமிக்குது அப்படின்றது ஜீரண சக்தி குறைபாடு கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்ப வந்து உங்களுக்கு நெய் கொடுக்க வேண்டாம். நீங்க யாருக்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பிளீன் எனர்ஜியை முதல்ல ரைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பிளீன் எனர்ஜி எப்படி ரைஸ் பண்ணலாம், ஸ்பிளீனுக்கு உண்டான ஒரு புள்ளியை கொடுத்துக்கோங்க. அது SP3 கொடுங்க, SP5 கொடுங்க. இந்த 2 புள்ளியை கொடுத்துட்டாலே உங்களுக்கு வயிற்றோட ஜீரண சக்தி இம்ப்ரூவ் ஆயிடும். அது இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 15 நாளைக்கு அப்புறம்
அவங்கள படிப்படியா நெய் சேர்த்திக்க சொல்லுங்க. நெய் உணவுல வந்து நீங்க காலையில சாப்பிடக்கூடிய உணவுல சேர்த்திட்டாலும் சரி, வெயில் இருந்துச்சுன்னா, மதியானம் சாப்பிடுற உணவு இருந்தாலும் சரி, வெயில் இருந்துச்சுன்னா சேர்த்திட்டு வாங்க. நார்மலா எவ்வளவு சேர்த்தலாம்னா மினிமம் ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்தலாம். சும்மா அந்த 1/2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாசனை காமிச்சிட்டு நான் சாப்பிட்டுருக்கிறேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகுறது இல்ல. நல்லாவே நெய் சேர்த்து சாப்பிட சொல்லி தான் சொல்றோம். ஆனா நெய் சாப்பிட சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்தது ஹார்ட் அட்டாக் வந்துருமா, இதுல ரத்த குழாயில வந்து கொழுப்பு படிஞ்சிருமா அப்படிங்கிற பயம் எல்லாம் தவிர, நெய் மிக மிக நல்ல உணவு. அதை கரெக்டான அது பர்டிகுலரா ஏஜ் கூடும்போது நெய் நம்ம சேர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. நெய் கொஞ்சம் கரெக்டா சேர்த்துட்டே வாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த வயிறு நல்லா இருக்கணும், அதாவது ஸ்பிளீன் நல்லா இருக்கணும். ஓகே. சரி, எனக்கு இந்த ஸ்பிளீனோட புள்ளி தெரியாது, நீங்க சொல்லக்கூடிய இந்த ஸ்பிளீனுங்கிற வேர்டு எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்ப ஃப்ரீயா இருக்கு இப்படியே சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான். அதுக்கு அடுத்தது காலையில எடுக்கிற உணவு மட்டும் பழமா சாப்பிட்டுக்கோங்க. இதுதான் சிம்பிளான டாஸ்க். காலையில ஒருவேளை பழங்கள் மட்டுமே ஒரு ஃபுட்டா இருக்கணும். சார் பழம் சாப்பிட்டுட்டு போனா எனக்கு சீக்கிரமா பசி வந்துருமே, ஆபீஸ்க்கு போறேன் அந்த டயத்துல எனக்கு பசி வந்துருமே அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா பழம் சாப்பிடுங்க. பழத்து கூட சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. தேங்காய் பால்ல ஏலக்காய் போடுங்க. ஏலக்காய் போட்டு கரும்பு சக்கரை போட்டுக்கோங்க, நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை போட்டு அந்த தேங்காய் பால் ஒரு டம்ளர் குடிச்சுக்கோங்க. காலையில டிஃபனுக்கு பழம்தான். இதை மட்டும் சாப்பிட்டீங்க சொன்னா நீங்க வேற எந்த பல்ஸ் பார்க்க வேண்டாம், எந்த ட்ரீட்மெண்ட், எந்த பெரிய ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ண வேண்டாம். காலையில வெறும் இந்த ஃப்ரூட்ஸ் பிளஸ் தேங்காய் பால். வெளியே போறவங்க இருந்தாங்கன்னா, வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா வெறும் இது ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. திருப்பி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எது எடுத்துக்கிறது, ஆப்பிள் எடுத்துக்கலாம், வேண்டவே வேண்டாம். தயவுசெய்து ஆப்பிளுக்கு ப்ரியாரிட்டியே கொடுக்காதீங்க. இப்ப சீசன்ல எடுத்தா வாட்டர் மெலான் இருக்குது. இந்த வாட்டர் மெலான் எவ்வளவு சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்களோ சாப்பிடுங்க. சார் அதுல மருந்து அடிச்சிடறாங்களா, ஊசி போட்டுறாங்களா, பயப்பட்டுட்டே இருந்தா பயந்துட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். தைரியமா சாப்பிடுங்க. சாப்பிடும்போது வேணாம் அப்படி பயம் இருக்கிறவங்க லேசா பெப்பர் தூவி சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த பழங்கள் வந்து காலையில சாப்பிடுறதுனால நமக்கு என்ன லாபம், உடம்புக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னா உங்களோட ஜீரண சக்தி தானாவே சரியாயிடும். இந்த ஸ்பிளின் எனர்ஜி சொன்னோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் நல்லபடியா சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆயிடும். அட்லீஸ்ட் ஒரு மாசம் ஆச்சு நீங்க இந்த சைக்கிள்ல இருக்கணும். இப்ப எனக்கு வழி வந்து ஒரு 8 வருஷமா 10 வருஷமா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மாசம் இந்த காலையில ஃபுட் வந்து ஃப்ரூட்ஸா எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டு மதியான உணவு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. ஆனா வயசு கணக்குல வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். சப்போஸ் ஒரு 45-50 வயசை தாண்டிட்டாங்க அப்படிங்கும்போது மூட்டு வலியில சிரமப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க காலையில பழம் சாப்பிடுறீங்க, நல்லதுதான். அது கூட இன்னொரு மெத்தட் எடுத்துக்கணும். அதிகமான புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துருங்க. அதிகமான புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துருங்க. புரோட்டீன் எதுல எல்லாம் இருக்கும், நல்லா உளுந்துல இருக்கும், துவரப்பருப்புல இருக்கும், கடலைப்பருப்புல இருக்கும், உழைக்கட்டிய பயிர்கள்ல அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லது நல்லதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி வயிற்றுல போட்டுட்டு இருக்காதுங்க. இதெல்லாம் நல்லதா கெட்டதானா நல்லது. ஆனா வயிற்றுல ஆற்றல் அதிகமா இருக்கணும், அப்பதான் அது ஜீரணம் பண்ணும். ஆற்றல் இல்லாம இதெல்லாம் போட்டீங்கன்னா வேஸ்டா போயிடும். அதனால ஆரம்ப காலத்துல பழங்கள் சாப்பிடும் போது முடிஞ்ச அளவுக்கு மதியான உணவுல பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான் போதும். இல்லைன்னா கொள்ளு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சிறு கொஞ்சம் குறுகிய அளவுல கொள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த மூணுக்குள்ள ஏதாச்சும் காம்பினேஷன் போட்டு நீங்க சமையல் செஞ்சுட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம உடம்புல சேரக்கூடிய புரோட்டீனோட அளவு கன்சிடபிளா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நைட்டு உணவு வந்து டிஃபன் மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. டிஃபன் சொன்னா இடியாப்பம் எடுத்துக்கோங்க, அவல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பேர் என்ன கொழாப்புட்டு எடுத்துக்கலாம். அதுல வந்து அரிசி கொழப்புட்டு, ராகி கொழப்புட்டு, கோதுமை கொழப்புட்டு, ஏதோ ஒரு கொழப்புட்டு, இல்லாட்டி அவல் ஊற வச்சு நல்லபடியா எடுத்துக்கலாம். கார அவல், இனிப்பு அவல் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி கோதுமை தோசை ஊற்றி சாப்பிடுங்க, கோதுமை உப்பா செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா வெறும் கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. அதுல ரேஷன் அரிசி மாதிரி மட்டை அரிசி கஞ்சியா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ரேஷன் அரிசியே கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. பத்திரமா வாங்கி வச்சு கழுவிட்டு அழகா பயன்படுத்தி கஞ்சி பண்ணி சாப்பிடுங்க. அந்த கஞ்சி சாப்பிடும்போது இல்ல சின்னதா தேங்காய் பால் தூவி, தேங்காய் பாலை பொடி பண்ணி கட் பண்ணி அதை கஞ்சியில கலந்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் செமையா இருக்கும். கூட ஏதாச்சும் ஒரு துவையல் மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஞ்சமா வச்சுக்கோங்க. இப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட வயிறு வீக்கா இருந்தாலும் தன்னைத்தானே சரி பண்ணிக்க. இந்த உணவுப்படி பாத்தீங்கன்னா காலையில நமக்கு டிஃபன் கிடையாது, வெறும் ஃப்ரூட்ஸ் எதுவும் இருக்குது. மதியானம் கொஞ்சமான உணவு தான் சேர்த்துறேன், புரோட்டீன் அதிகமா சேர்த்தல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்த பார்க்க முயற்சி பண்றேன். நைட் உணவுல வந்து நான் அதிகமான புரோட்டீன் சேர்த்தாம வெறும் புரோட்டீன் இல்லாத உணவுகளை தான் நான் சேர்த்துக்கிறேன். அரிசியில செஞ்ச உணவுகளை தான் நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு சொன்னா வயிற்றுல ஜீரணம் 1 மாதம் இருக்க டைமுக்குள்ளேயே வயிற்றுல ஜீரணம் அதிகமாயிடும்.
அது அதிகமாயிடுச்சும் போது உங்களோட உணவுல இருந்து வரக்கூடிய தரம் உயர்த்தப்படுது. தரம் உயரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மூட்டுல இருக்கிற வலி நல்லபடியா குறையும். அதுவும் நிரந்தரமா குறையும். அப்படி குறைஞ்சிட்டு இருக்கிற சமயத்துல நீங்க வேணும்ட்டு என்ன பண்ணலாம்னா, ஒரு புளிச்ச மாவுல ஒரே ஒரு தோசை ஊத்தி சாப்பிட்டு பார்க்கலாம் இரவுல. சாப்பிட்டு பார்த்தா அன்னைக்கு வலி எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் இல்லாத வலி அன்னைக்கு தெரியும். அப்ப தெரியும் இந்த ரூட் காஸ் இங்க இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதுவே நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம், மத்தவங்களுக்கு பெரியவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டா அவங்களுக்கு தோசை தான் பிடிக்குது. டக்குன்னு கேட்டோம்னா நான் ஊத்தி தரக்கு ஈஸியா இருக்குது, ஒரு சட்னி அரைச்சா எனக்கு வேலை முடியுது அப்படின்னு நீங்க எந்த ஷார்ட்கட் வச்சிருந்தாலும் மூட்டுக்கு அதை பத்தி தெரியாது. அது கண்டிப்பா தன்னை சரிப்படுத்துறதுக்கு வழியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. ஸோ இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இடத்துல நமக்கு லூப்ரிகன்ட்டை அதிகப்படுத்துறோம். அந்த லூப்ரிகன்ட் அதிகப்படுத்துறதுக்கு நெய் தேவைப்படுது. நெய் நல்லபடியா ஜீரணமானா வயிறு நல்லா இருக்கும். அவ்வளவுதான். வயிறு நல்லா இருக்கணும் சொன்னா என்ன பண்ணலாம், நான் பழம் சாப்பிட்டா சரியாது. ரொம்ப சிம்பிளான டாஸ்க் நமக்கு. அப்ப எவ்வளவு பெரிய மூட்டு வலியா இருந்தாலும் படிப்படியா இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிரந்தரமான தீர்வு உங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியும். அதே மாதிரி சவுத் இந்தியால இருக்கக்கூடிய மனிதர்கள், பர்டிகுலரா தமிழ்நாடு, ஆஹ் ஆந்திரா, கர்நாடகா பீப்புள் எல்லாமே வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாவே சாப்பிட்டு பழகுறாங்க. அதை வந்து கொஞ்சம் மாடரேட்டா கம்மி பண்ண சொல்லலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் சேர்த்த வேண்டிய புளியை வந்து ஒரு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுட்டு பாக்கி ஒரு 6 நாள் ஃப்ரீ பண்ணிடலாம். அல்லது 2 நாள் மட்டும் பயன்படுத்திட்டு 3 பாக்கி 5 நாள் ஃப்ரீ பண்ணிக்கலாம். இப்படி புளிப்புத்தன்மை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அப்படி சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட மூட்டு வலியில இருந்து ஒரு முடிவு கட்டி அதை வெளியே தள்ளி விட்டுலாம். ஓகே. ஸோ வேற ஏதாச்சும் சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னா உங்களோட கேள்விகள் மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன். கேள்விகள் கொடுங்க. நீங்க உங்க கேள்விகள் வந்து இதை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க சார், மூட்டு சாஞ்சிருச்சு, மூட்டு ரெண்டு இணைஞ்ச மாதிரி இருக்குது, வலிக்குதுன்னு சொல்றாங்க, அப்படி சொல்றது எல்லாத்துக்கும் இதுதான் தீர்வு. எனக்கு வந்து டைப் ஆஃப் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதை நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ரெமெடி அப்படின்னு நான் சொன்னா இந்த பழங்கள் சாப்பிட்றது தான் எல்லாத்துக்குமே சொல்ல போறேன். பழம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. வேற ஏதாச்சும் உங்களுக்கு மூட்டுல வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா கேளுங்க. இப்ப நம்ம வெரிகோஸ் வெயினை பத்தி எதுவும் பேச கிடையாது, அதை பத்தி இப்ப கொண்டு வந்துட வேண்டாம். கையில இருக்கிற மூட்டை பத்தி நம்ம பேசலாம், அதனால அதை பத்தியும் இப்ப பேசல. வெறுமனே காலில் இருக்கக்கூடிய மூட்டை நம்ம இப்பத்துக்கு 3 கிளாசிபிகேஷன்ல எடுத்து, ஒண்ணு வந்து கால் பாதத்துல வரக்கூடிய வலி, காலில் அசையும் போது வரக்கூடிய வலி, அப்புறம் வந்து இரவு நேரத்துக்கும் பகல் நேரத்துக்கும் வந்துட்டு போற வழி அப்படிங்கறத மட்டும் பிரிச்சு எடுத்திருக்கிறோம். இதுக்குண்டான உணவு முறையும் நம்ம பேசியிருக்கிறோம். அந்த சந்தேகங்களை படிப்படியா கேளுங்க. அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அந்த சந்தேகத்தை பத்தி தெளிவு அடைஞ்சுக்கலாம். நான் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு ஐயா சொன்னதுல முக்கியம், லாஸ்ட் கிளாஸ்லயே ஐயா தான் சொன்னாங்க, ஜீரணம் தான் பிரதானம் அப்படிங்கிறத லாஸ்ட் தலைப்பு கொடுத்தாங்க. ஜீரணம் சரியானா எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறதான் சொன்னாங்க. அந்த ஜீரண குறைபாடு வர்றதால அவங்க மூட்டு வலியில் உள்ளவங்களுக்கு அசையும் போது மட்டும் வலி வரும், அசையாம இருக்கும்போது வலி வரலன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் அந்த ஜீரண சக்தியோட குறைபாடு தான். அவங்களுக்கு அந்த மலச்சிக்கலும் இருக்கும். அந்த ஜீரணத்தை சரி செய்துட்டாலே போதும். அதற்கு காலை உணவாக பழங்கள் எடுத்துக்கணும். வேலைக்கு போறவங்களா இருந்தா அதோட தேங்காய் பால் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கறத சொன்னாங்க. அதேவே 45 வயசுக்கு மேல உள்ளவங்களா இருந்தா அதிக புரோட்டீன் உணவை வந்து தவிர்த்துக்கணும். இரவு உணவாக புரோட்டீன் இல்லாத அரிசியில் செய்த புட்டு, அவல், இடியாப்பம் என்னென்ன ஐட்டம் இருக்குங்கிறதையும் ஐயா நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்தது இரவு 10 மணிக்கு மேல வரும் வலிக்கு வந்து ஆகாயத்தோட குறைபாடு. இந்த மாதிரி வலி உள்ளவங்க வந்து அந்த புளிப்புத்தன்மையற்ற உணவுகளை எடுக்கணும். இட்லி மாவு, ரீஃபைன் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. காலையில எழுந்த உடனே குதிகால் வலி உள்ளவங்க வந்து நீர் காய்கள் அதிகமா சாப்பிடணும். அவங்களுக்கு ஐயா வந்து அந்த UBS 60ங்கிற பாயிண்டும் கொடுத்துட்டு நம்ம பழம் சாப்பிட்டா அது வேகமா குணமடைங்கிறதையும் சொன்னாங்க. அவங்க வந்து காலை உணவுக்கு முன் கொஞ்சம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டாலும் நல்லது அப்படிங்கிறத சொன்னாங்க. வெயில் நேரத்துல அந்த மதியம் மற்றும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி வலி உள்ளவங்களுக்கு உடலில் வெப்பம் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு துவர்ப்பு சுவை அதிகமாக சேர்க்கணும். அதுக்கு என்ன சாப்பிடணுங்கிறதும் சொன்னாங்க. மணத்தக்காளி கீரை, வாழைப்பூ, வாழைத்தண்டு, அப்புறம் கோவக்காய், பாக்கு, ஒண்ணுமே முடியலன்னா கிராம்பு கூட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற சொன்னாங்க. அப்புறம் மதிய உணவில் நெய் சேர்த்துக் கொள்வதன் மூலம் மூட்டு வலிகளுக்கு நல்லது. அதுவும் அந்த நல்ல ஜீரண சக்தி உள்ளவங்களுக்கு இது உதவும். அப்படி இல்லைன்னா நம்ம ஜீரணத்தை சரி பண்ணிட்டு இந்த நெய் சேர்த்துக்கலாம்னு சொன்னாங்க. அடுத்த கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. சசிகுமார் ஐயா நீங்க பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க.
இப்போ வந்து என்னோட அம்மாக்கு இருக்குங்க அந்த மூட்டு வலி. அவங்களுக்கு வந்து சுகர் பேஷண்டா இருக்காங்க. அதனால ஃப்ரூட்ஸ் குடுக்கலாங்களா காலையில? அத பத்தி மட்டும் சொல்லுங்களேன். தாராளமா கொடுங்கம்மா. ஃப்ரூட்ஸ் கொடுத்து தான் சரி பண்ண முடியும். அதனால தைரியமா ஃப்ரூட்ஸ் கொடுங்க. சப்போஸ் ம். ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு சுகர் வேல்யூ கூடுமா அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு கூடும், அப்புறம் அதுவே தானா குறையும். இது சுகரை பத்தின புரிதல் இருந்தா அது ஈஸியா உங்களுக்கு இருக்கும். நீங்க பழங்கள் சாப்பிடறதுனால சப்போஸ் இன்சுலின் போட்டுட்டு இருக்கிறாங்க, பழம் சாப்பிட்டா எனக்கு சுகர் கூடுது அப்படின்னா பரவாயில்ல, பழம் சாப்பிட்டுட்டு நீங்க இன்சுலினை போட்டுக்கோங்க. சப்போஸ் இன்சுலின் போடுறது கூட கொஞ்சம் எம்எல் சேர்த்த முடியும்னா ஒரு எம்எல் சேர்த்து கூட நீங்க போட்டுக்கோங்க. ஆனா பழம் மஸ்ட். பழம் சாப்பிட்டுட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள நம்மளால செய்ய முடியும், ஈஸியா கிளியர் பண்ண முடியும். இல்லைன்னா வலி அதிகமாகி திருப்பி குறைக்க வேண்டி வரும், அது சிரமம் ஆயிடும். அதனால இந்த புரிதல் வேணும் அப்படிங்கறனால தான் நம்ம டிஃபால்ட்டா இந்த பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறோம். டயபெட்டிக் இருந்தாலும் சாப்பிட சொல்லுங்க. சரி. இனிப்பான சரி. பழம் தான், இனிப்பு இல்லாத பழம் வேண்டாம். அது சரிங்க. அதாவது காலை உணவாவே அது மாதிரி குடுக்கலாங்களா? இல்ல நம்ம பழம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் புரோட்டீன் கம்மியா இருக்க உணவு எடுத்துக்கலாங்களா காலையில? இல்ல அத வயிற்றுல பிரச்சனையோட என்கிட்ட சுகர் இல்ல. கம்ப்ளைண்ட்ங்கிறது வயிறு சார்ந்த ஒரு பிரச்சனை தான். அதனால இவங்களுக்கு வந்து பசி எடுக்குது அப்படின்னா திருப்பி பழம் சாப்பிட சொல்லலாம். 11 மணிக்கு எனக்கு பசி வந்துருச்சுப்பா அப்படின்னா சரி பழம் சாப்பிட்டுக்கோங்க சொல்லலாம். எப்படியும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு ஒரு 12 வரைக்கும் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க சாப்பாடு எடுத்துக்கோங்க. சரிங்க சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கமலவேணி அம்மா. அம்மா நீங்க அன்மியூட் போட்டு பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்க ஸ்பீச் கட் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, திருப்பி கேளுங்க. சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதாங்க ஐயா? கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா இப்ப நான் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த மூட்டு வலி இருக்குதுங்கய்யா. வேகமா என்னால நடக்க முடியாது. ஆனா இந்த இப்போ 2-3 மாசமா நெய், நீங்க சொன்ன மாதிரி நெய் ரொம்ப சேர்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருக்கு. ஆனா வந்துங்கய்யா இந்த குதிங்கால் வலி வந்து வருதுங்கய்யா. அது எப்ப வருதுன்னே என்னால கண்டுபிடிக்க முடியலங்க. சேர்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இப்போ மன்றத்துல போய் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா உடனே அப்புறம் ஏந்துக்க முடியல. அதுவும் வலது குதிங்கால் தாங்க வலிக்குது. அது என்னங்க? தூக்கமின்மை இருக்குங்களா? ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்களா? ஆமா இருக்குங்கய்யா. சரிங்க. அப்ப இரவு உணவு உங்களுக்கு இருக்குது. ஓகே, இரவு உணவு வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு புளிப்புத்தன்மை இல்லாத உணவா பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம சொன்னது அப்படியே பார்த்துக்கோங்க. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களோட இது வந்து இந்த கிளாஸ் எடுத்துட்டு நான் எந்திரிக்கும் போது சிரமமா இருக்கு அப்படின்னா துவர்ப்பு வந்து போதுமான அளவுக்கு இல்லை. நீங்க வெறும் பல்பொடி பேஸ்ட் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு பல்பொடி பயன்படுத்த ஆரம்பிங்க. அப்படி இல்லை சொன்னா மதியான நேரத்துல வெத்தலை பக்கம் போடுங்க. சரிங்க. நான் பல்பொடி தாங்க, அந்த விக்கோ வஜ்ரன் தாங்க நான் 10-15 வருஷமா யூஸ் பண்றேன். வேணும்னா அந்த வெத்தலை வெண்ணெய் யூஸ் பண்ணி பாக்குறேங்க ஐயா. வெத்தலை எடுத்துக்கோங்க, போதுமா? வெத்தலை வெண்ணெய் எடுத்து பாக்குறேங்க. சரியாயிடுங்களா ஐயா? கண்டிப்பா சரியாயிடுமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா துவர்ப்புக்கு சுண்டைக்காயும் துவர்ப்பு பாயிண்ட் கொடுக்கணுமாங்க ஐயா? நீங்க சேர்த்தலாமா? சுண்டைக்காய் தாராளமா சேர்த்தலாம். யூபி 60 தெரியும் சொன்னா போட்டுருங்கம்மா, தாராளமா போடுங்க. 2 கார்லயும் போட்டுக்கோங்க யூபி 60. இல்ல ஆமாங்க. ஏற்கனவே இந்த கிளாஸ் எடுத்தப்ப அந்த புக் வாங்கியிருக்கோம் இல்லைங்க, அதுல இருக்கும் இல்லைங்க, அதை பார்த்து கண்டிப்பா இருக்கு, அதுல இருக்குது, அதை பார்த்து நீங்க போட்டுக்கோங்க. ஓகே ஓகே சரிங்க. ரொம்ப நன்றி. மன்றத்துல இருக்கிற மாதிரி தான் அனிதா அம்மா நல்லாவே தெரியும். அவங்க கூட பேசிட்டு கூட நீங்க அந்த பாயிண்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நாங்களே வரணும்னு தேவையில்லை, அனிதா அம்மாட்ட பேசிட்டீங்கன்னா போதும். சரிங்க, பேசிட்டு ஓகேங்க ஓகேங்க. வாழ்க்கை வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக நிவாஷினி அம்மா. நிவாஷினி அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அடுத்தது ஜியோமி. வாழ்க வளமுடன். ஜியோமி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். நான் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன். எனக்கு வந்து இப்பதான் 38 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனா இந்த முட்டு வந்து ரொம்ப பெயினா இருக்கு. வலது முட்டு மட்டும் பெயினா இருக்கு. அது நடக்கிறப்ப விளையாடி படி இறங்குறப்ப அப்படிதான் பெயினா இருக்கு. நான் யோகா கிளாஸ் போயிட்டு தான் இருக்கேன். ஆனா யோகாலாம் முட்டு சம்பந்தமா, அந்த கால் சம்பந்தமா யோகா செய்யறதுனா எனக்கு அது செய்யவே முடிய மாட்டேங்குது. அம்மாக்கும் இருக்கு. அம்மாக்கு கை முட்டு கால் முட்டு எல்லாமே வீங்கி இருக்கு. இது வந்து பரம்பரையில வருமா, இல்லாட்டி ஏன் இப்படி சின்ன வயசுல இப்படி வருது? நீங்க பொதுவா உணவுல உப்பு எப்படி சேர்த்துக்குவீங்கம்மா?
உப்பு வந்து நார்மலா எங்க வீட்ல போடுற மாதிரி தான். ரொம்ப ஜாஸ்தியா சேர்க்கறது இல்ல. கணக்கா தான் ஐயா சேர்த்து போனாங்க. இல்ல இப்ப வெளிய இருந்து ஒரு நபர் வர்றாங்க, உங்க வீட்டுல சாப்பாடு கொடுக்குறீங்க. அவர் வந்து உங்க ஆ. வீட்டுல இருக்கக்கூடிய உப்பு சுவை பத்தி என்ன சொல்லுவாரு? நார்மலா இருக்கு சொல்லுவாரா, குறைவா இருக்கு சொல்லுவாரா? குறைவா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இது எத்தனை வருடமா இப்படியே நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? இது வந்து நாங்க மேரி பண்ணி அம்மாவும் அந்த 20 இதே வருஷமா அப்படி இருக்கும் சார் ஐயா. இல்ல இதுதான் இதேதான் அம்மாவும் இப்படியேதான் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஓ நீங்களும் அதே மாதிரி சமைச்சிட்டு இருக்கிறீங்க. ஓகேவா? அப்ப ஓ அம்மாவுக்கு உப்போட டிஃபிஷியன்சி இருக்கு, உங்களுக்கு உப்போட டிஃபிஷியன்சி இருக்குது. ஓகே. ம்ஹும். இத வந்து நீங்க இப்படியே தொடர்ந்து நாளைக்கு உங்க குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அந்த பெண் பிள்ளையும் அதே மாதிரி கத்துக்கிட்டு போய் அவளும் உப்பு இல்லாம உப்பு குறைவாவே சமைச்சிட்டு இருந்தா சொன்னா அந்த பிள்ளைக்கு அதே ப்ராப்ளம் வரும். சரிங்களா? ம் இதுல ம் வந்து உங்களோட உடல்ல போதுமான உப்பு சுவை கம்மியா இருக்கிறதுனால உப்பு சுவையை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சேர்த்துங்க. இல்ல எனக்கு அது நேரடியா ம் சேர்த்துறதுக்கு பிடிக்கல, எங்க நாக்குல டேஸ்ட் அது வரல அப்படின்னா நீங்க என்ன ம் பண்ணலாம் சொன்னா அந்த நீர் காய்கறிகளை அதிகமா சாப்பிடுங்க. பர்டிகுலரா வெள்ளை பூசணி சொல்லுவாங்க இல்லையா, ஓ பம்கின்னு சொல்றது. ஓகே. இனி அங்க நம்ம ஸ்ரீலங்கால என்ன சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு அதுக்கு பேரு. ஓ அந்த வேல் இருக்கு பூசணி வெள்ளை அல்லது பூசணி தான். ம். ஆமா வெள்ளை மேல வந்து பச்சையா இருக்கும், உள்ள வந்து பச்சை வெள்ளையா இருக்கும். ஆமா. ம் அந்த பூசணிக்காய் வந்து நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா உணவுல சேர்த்துங்க. எது எதுல எல்லாம் ம் முடியுமோ அதுல சேர்த்துங்க. இல்ல எனக்கு ஆ இன்னும் கொஞ்சம் ஷார்ட் டேர்ம்லயே ரெடி ஆகணும்னு நினைச்சா காலையில ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும் அதை ஜூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி ம் கொஞ்சம் லேசா ஓகே ஐயா. பெப்பர் போட்டு குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டீங்கன்னா உங்க சரி. உடல்ல வந்து உப்பு சுவை வந்து கொஞ்சம் போதுமான அளவுக்கு ஏறிடும். ஏறிச்சுன்னா இந்த வலி வந்து தானாவே குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப நான் இந்த பெயினோட யோகா அது இது எல்லாமே செய்யலாமா ஐயா? இல்ல அது நீங்க பாத்துக்கோங்க, உங்களால செய்ய முடிஞ்சாலும் மட்டும் செய்யுங்க. வலியை ஆ. அதிகப்படுத்திட்டு செய்ய வேண்டாம். இப்ப ம் உதாரணத்துக்கு என்னால கீழே உட்காந்து செய்ய முடியல அப்படின்னா மேல சேர்ல போட்டு உட்காந்து செய்யுங்க. சேர்ல ம் போட்டு செய்யும் போது இல்ல எனக்கு நின்றுட்டு செஞ்சா மட்டும் நல்லா இருக்குன்னா நின்றுட்டு கொஞ்ச நேரம் செய்யுங்க. அதெல்லாம் ம் மூவ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அசைவு மட்டும் கொடுத்துட்டே வாங்க. அதுக்கு அந்த உணவு ம் ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த மூட்டு வலி தானாவே சரியாயிடும். அப்படி சரி இல்லை ஐயா. இன்னொரு மத்தது ஐயா? மெத்தடு, இன்னொரு ஓகே ஐயா இன்னொரு சொல்லுங்க. சிம்பிள் மெத்தடு சொல்லிடுறேன். நீங்க நைட்டு தூங்க போகும்போது சுடுதண்ணி, வார்ம் வாட்டர் சுடுதண்ணியில 2 ம் கைப்பிடி கல்லுப்பு போட்டுக்கோங்க. 2 பிடி ஓகே கல்லுப்பு போட்டுட்டு உங்க கால் 2 காலையும் குதிக்கால் நனையிற அளவுக்கு அந்த தண்ணிக்குள்ள ஓகே ஐயா. வச்சிருங்க. ஒரு சரி ஐயா. 20 நிமிஷம் தண்ணியில இருந்ததுக்கு அப்புறம் அந்த கால் வெளியே எடுத்துட்டு அந்த தண்ணியை வெளியே டிஸ்கார்ட் பண்ணிடுங்க போதும். சரி ஐயா. மத்தது ஐயா இந்த வலது முட்டுல மட்டும் தான் அந்த பெயின் இருக்கு. வலது முட்டு கொஞ்சம் அந்த என்ன சொல்றது? ப்ளம்பியா ஒரு மாரி கொழ கொழன்னு இருக்கு. உள்ள தண்ணி இருக்குமா? அது ஒண்ணும் நான் இன்னுமே டாக்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணல. இப்ப எனக்கு இந்த 1 வீக்கா தான் ஓகேம்மா. ரொம்ப கொஞ்சம் பெயின் கூடுதலா இருக்கு. ம். அதான் இப்ப வந்து உங்களுக்கு அந்த இரவு வலது காலும் வந்து இரவோட கனெக்டடு வலது கால் வரும்போது, அதனால நீங்க வந்து புளிப்பான உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துருங்க அல்லது நிறுத்தி வச்சு பாருங்க. ஓகே இந்த ஐயா. மெத்தட் நான் சொன்ன மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்காம தவிர்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த புளிப்பான உணவுகளை சேர்த்த வேண்டாம். இல்ல இப்ப உங்களோட சரி. உணவுல வந்து காலையில டிஃபன் என்ன எடுக்கிறீங்க, மத்தியானம் என்ன சாப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப இங்க சவுத் இந்தியா பில்ட்ல இப்படிதான் இருக்கிறாங்கனால இட்லி தோசை விட்டுருங்கன்னு சொல்றோம். நீங்களும் இட்லி ம். தோசையில தான் இருக்கிறீங்க சொன்னா கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு அந்த இட்லி தோசை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சரியாயிடும். ம்ஹ்ம். இட்லி தோசை தான். எங்க வீட்ல நைட்டு தான் இட்லி தோசை கூட. மார்னிங்னா கஞ்சி, சிகப்பரிசி கஞ்சி அந்த மாரி தான் வப்பாங்க. நைட்டு நைட்டு தான் தான் இட்லி தோசை. சாப்பிடக்கூடாது. ஓ! அதான். நைட்டு தான் சரி ஐயா. சாப்பிடக்கூடாது, வேண்டாம், தவிர்த்துருங்க. ஓகே ஐயா. ஓகே வலி ஐயா. ஓகே. இருக்கிறவங்க மட்டும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துறாதீங்க பாவம். அப்புறம் ஆ. கடைசியில அவங்க என்ன திட்டிட்டு இருப்பாங்க, யாரு அந்த ஆள் இப்படி ஓகே. பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால வேண்டாம். நீங்க சாப்பிடுறதை ஓகே ஐயா. நிறுத்தி பாருங்க, வலி சரியாதான் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரி ஐயா, சரி ஐயா. ஓகே ஐயா. நல்லதும்மா, தேங்க் யூ நல்லது. ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜியோமி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஜியோமி உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு வந்து அந்த ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, காலோட பாதத்துக்கு மேல வருதுங்களே, சொல்லுங்கம்மா. அந்த இடம் வந்து வலிக்குதுங்க. அதான் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு எந்திரிச்சாவே அந்த இடம் வலிக்குது. அப்புறம் வலது கால் முட்டியும் வலிக்குதுங்க. 2 ஓகேம்மா. இப்ப காலோட நம்ம ஆங்கிளும் வலிக்குது எனக்கு. ஓகே, இப்ப நம்ம இது ஆங்கிள் வலி பத்தி இப்பதான் கொஞ்சம் முன்னாடி யாரோ ஒருத்தர் பேசியிருந்தோம். அவங்க ஆ, வந்து கொஞ்சம் தோற்பு சேர்த்துங்கன்னு சொல்லியிருந்தோம். தோற்பு சேர்த்துங்க. அதே மாதிரி புக் இருக்கு உங்க கையில இந்த அக்குபஞ்சர் புக் வாங்கி இருக்கிறீங்க சொன்னா UB60 அப்படிங்கிற புள்ளி கொடுங்க.
அப்படி இல்லைன்னா நெட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா போட்டிருப்பாங்க. சரிங்களா? பிளாடர் 60ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவங்க நெட்ல போடும்போது யூபின்ட்டு இருக்காது, பிளாடர்னு சொல்லி இருக்கும். பிளாடர் 60ங்கிற புள்ளி அந்த குதிக்கால் பக்கத்துலயே இருக்கும். அந்த இடத்துக்கு மட்டும் நீங்க லேசா நல்லெண்ணெய் சூடு பண்ணி கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இருந்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் ரவுண்ட் பாயிண்ட் கொஞ்ச நேரம் ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இருந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றது கம்பல்சரியா வச்சுக்கோங்க காலையில. சீக்கிரமா அந்த கால்ல பாதத்துல இருக்கக்கூடிய வலி சீக்கிரமா சரியாயிடும். ஐயா அப்ப அந்த நெய் சாப்பிட சொல்றீங்க இல்லைங்களா ஐயா? அது வெந்நீர்ல போட்டு சாப்பிடணுங்களா? சாப்பாட்டுல சாப்பிடணுங்களா ஐயா? சாப்பாட்டுல சேர்த்து சாப்பிடுங்கம்மா. சூடான சரி. உணவுல சாப்பிடுங்க. மலச்சிக்கல் இல்லாம இருக்கிறவங்க தான் அதை ஃபாலோ பண்ணணும். அதனால அது இருக்க பவல் மூமெண்ட் ஃப்ரீயா இருக்கா பாத்துக்கோங்க. இருக்குன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா இன்னைக்கு வகுப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. அதுக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். நான் எனக்கு ஐயா அதாவது நல்லா நடக்கிறேன், நல்லா நின்று வேலை பார்க்குறேன். ரொம்ப தூரமும் நான் போவேன். இந்த மலை சுத்துற மாதிரி இருக்கிறப்ப ரொம்ப தூரம்லாம் போறேன். அப்ப எந்த வலியும் இல்லை, நிக்கிறப்ப வலி இல்லை. அது மாதிரி தூங்கி எந்திரிக்கிறப்பையும் எனக்கு வலி இல்லை. ஆனா நான் வந்து உட்காந்து, அதாவது சமணங்கால் கூட்டி உட்காந்தா எனக்கு அந்த இடுப்பு சைடு அந்த சதையும் வலிக்குது, அந்த அந்த ஜாயிண்ட்டும் வலிக்குதுங்க. ஒரு 10 நிமிஷம் கூட, உதாரணத்துக்கு சொன்னா இது தவம் பண்றப்ப கூட என்னால அந்த மாதிரி ஆனா வஜ்ராசனத்துல உட்காந்துக்கிறேன். சமணங்காட்டி என்னால உட்கார முடியலங்கய்யா. அது இங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சு இல்லைன்னா காலை மாத்தி போட்டுதான் என்னால உட்கார முடியுது. நான் வெயிட்டும் நார்மலா தான் இருக்கேன். அது எந்த மாதிரிங்க நான் பண்ணிக்கிறேன்? புக்கும் வச்சிருக்கேங்க, கிளாஸ் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லதுமா. இது வந்து திருப்பி மண்ணீரல் சம்பந்தப்பட்ட வலிதான், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? உங்க உடல்ல ஜீரணத்தோட திறன் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் குறைவா இருக்குது. அதை கொஞ்சம் அதிகப்படுத்தினா போதும். அப்ப என்ன பண்ணலாம்னா காலையில வெறும் பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. இரவு மதியமும் இரவும் சாப்பாடு டிஃபன் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கோங்க. 2 வேளையும் சாப்பிட்டுக்கோங்க. ஒரு வேளை மட்டும் பழம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 வாரம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. பழம்னா எவ்வளவு அளவு குறையுதுன்னு பாருங்க. குறைய ஆரம்பிக்கும். எல்லா பழமும் கிடைக்கும். இனிப்பான பழங்கள் எதுனா கிடையாதுதான். இனிப்பான பழம் இப்ப வந்து நமக்கு சீசன்ல வந்து தர்பூசணி இருக்குங்களா, வாட்டர் மெலான் இருக்கு இல்லையா? இப்ப சீசன் வர வாட்டர் மெலான் எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நீங்க மாம்பழம் சேர்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்க. ஒரே ஒரு பழம் மட்டும் எடுத்தா போதும், ஒரு வகையான பழம். இல்ல நீங்க இன்கேஸ் வீட்டுல 2-3 வெரைட்டி இருந்தாலும் சாப்பிடுங்க. பிரதானமா இப்ப சீசன்ல இது இருக்கிறதுனால இந்த வாட்டர் மெலான் சேர்த்துக்கோங்க. சரிங்க. உணவு எதுவும் எடுத்துக்கிற வேண்டாம் அப்படித்தான்? காலையில வேண்டாம். நீங்க எப்படி வெளியே வேலைக்கு போக வேண்டியிருக்குமா, வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களா? வீட்லயே வேலை சரியா இருக்குங்க. வேலை ஃபுல் டே வேலை இருந்துட்டே இல்ல வீட்டுல வேலை இருக்கிறதா நான் இருக்கேன். என்னன்னா இடையில தேவைப்பட்டா திருப்பி திருப்பி போய் சாப்பிட்டுக்கலாம், உங்களுக்கு பழம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக கேட்டேன். வீட்டுல இருப்பீங்க அப்படின்னா பழத்தை மட்டுமே சேர்த்துக்கோங்க. வெளியே போறவங்களா இருந்தா மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்கன்னு சொல்லியிருக்கிறேன். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். இதுக்கு பாயிண்ட் எதுவும் தேவையில்லை என்னங்கய்யா? இதுக்கு பாயிண்ட் நீங்க கொடுக்கறதா இருந்தா K10 அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க கொடுக்கலாமா? அப்படின்னா கிட்னிங்கிறது, கிட்னில இருக்கக்கூடிய 10வது புள்ளி கால் முட்டிக்கு பின்பக்கம் இருக்கும். சரிங்க சரிங்க. நான் பாத்துக்கிறேங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆனந்த் சென்னியப்பன். வாழ்க வளமுடன். ஐயா நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க ஐயா. இந்த மூட்டு தேய்மானம் சொல்றாங்களா, மூட்டு தேஞ்சிருது, வயசாக மூட்டு தேஞ்சிருதுன்னு சொல்றாங்க. அப்புறம் மூட்டை அதிகமா பயன்படுத்தும் போது மூட்டு தேஞ்சிருமா, இல்ல மூட்டை அதிகமா பயன்படுத்தி எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது, இல்ல மூட்டை அதிகமா பயன்படுத்தி ஏதாவது வேலை செய்யும் பொழுது அந்த மூட்டு தேஞ்சிருதுன்னு சொல்றாங்களா, அதை பத்தி என்னங்க? இல்ல மூட்டு தேய்மானங்கிறது எதை மீன் பண்றாங்கன்னா, ஒரு மூட்டு இன்னொரு மூட்டு உரசுறதுதான் மூட்டு தேய்மானம் சொல்றாங்க. மூட்டு பொதுவா நம்ம உடல் வந்து எரிக்கப்படும் பொழுது, இறந்ததுக்கு அப்புறம் எரிக்கப்படும் பொழுது உடல்ல இருக்கிற மசில் சிஸ்டம் எல்லாம் போயிடும். ஆனா எலும்பு சிஸ்டம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது அவ்வளவு ஸ்ட்ராங்கானது, நார்மல் நெருப்புல எரியாது. இப்ப அந்த எலும்பு வந்து தேயறது அப்படிங்கிறது எதை மீன் பண்றோம் சொன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட 2 மூட்டுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேட் மாதிரி ஒண்ணு இருக்கணும். அது வந்து நம்ம கிரீஸ் எடுத்து யூஸ் பண்றோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ, அந்த கிரீஸ் மாதிரி லூஸா இருக்கும்போது உங்களுக்கு வலிகி இருக்காது.
அதே அந்த கிரீஸ் கெட்டி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அது வந்து ஒரு சாலிட் சர்ஃபேஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வலி உண்டாகும். அதனால அதை லூசன் பண்றதுக்கு தான் மற்ற இன்ஜெக்ஷன் போடுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்றோம், புதுசா ஒன்னோட மெட்டீரியலை கிரியேட் பண்ணணும். அதனால இப்ப எலும்புக்குள்ள குஷன் கிடைச்சிரும். குஷன் கிடைச்சிட்டா வலி இருக்காது. ஆனா எலும்பு தேஞ்சிருச்சுங்கிறது வந்து அதை மெயின் அல்ல, அது உரசுறதுனால தேஞ்சிருச்சு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சரிங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த எலும்பை சுத்தி அந்த லிக்யூட் இருக்குங்களே அது கெட்டியாகி ஸோ அது வந்து சின்ன சின்ன ஒரு எலும்பு மாதிரி மாறிடுங்களா? ஆனா அப்படி சொல்றாங்க அது வந்து மூட்டு தேஞ்சு அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன எலும்பா சில்லா மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்காக அந்த மூட்டுல வந்து அந்த ஊசி போடுறாங்க. ஸோ அதனால தாங்களா? இல்ல அந்த மூட்டுல ஊசி போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற லூப்ரிகன்ட் லிக்விடா மாத்துவாங்க. சாலிடா இருக்கு, செமி சாலிடா இருக்கிறது லிக்விடா மாறும். ஆனா லிக்விடா மாறி மாறி அது திருப்பி சாலிட் ஆகிற வரைக்கும், செமி சாலிட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வலி இருக்காது. திருப்பி 6 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி வலி வரும். காரணம் என்னன்னா திருப்பி செமி சாலிட் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, திருப்பி எங்க இருந்து அது சோர்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயிற்றுல இருந்த சக்தி தான் அங்க வந்து சேரும். அப்ப வயிற்றுல இருக்கிற குறைபாடை சரி பண்ணாம நம்ம இங்க டெம்பரரியா மூட்டையே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தா ரிசல்ட் கிடைக்காது. அதனாலதான் நேரம் அந்த எந்த மாதிரி வலி இருக்குதுங்கிறத பாருங்கிறது இப்ப 3 பிரிச்சு பிரிச்சு சொன்னது. அசையும் போது வலிக்குதா, அல்லது நைட் வலிக்குதா, அல்லது இப்ப குதிகாலோட வலி இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் இப்ப பேசினது. இதுல எந்த கேட்டகரி இருக்கோ அந்த கேட்டகரி மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சரியாயிடும். ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க்கை வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இந்த மெனோபாஸ் டைம்ல லேடிஸுக்கு ஓஸ்டியோபோரோசிஸ்ங்கிறாங்க. எலும்புகள் இப்ப நீங்க எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறீங்க. லேடிஸ்க்கு மட்டும் அந்த எலும்புகள் பலவீனமாகும். ஓஸ்டியோபோரோசிஸ் சொல்றாங்க இல்லைங்களா? அது உண்மைங்களா? அது வந்து என்னன்னா, நம்ம எலும்புகளோட பலவீனம் எப்ப வருது சொன்னா, எலும்புகள் வந்து நமக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கான எலும்பு திறனா இருக்குது. அதுக்குள்ள வந்து போன் மேரோ அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட் இருக்கும். அதுல இருந்து தான் ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் வெளியே வந்து நமக்கு ரத்தத்தை சிறப்பா வச்சுட்டு இருக்கும். அந்த போன் மேரோவோட குவாலிட்டியே எங்க இருக்கு சொன்னா உங்களுடைய எலும்புலதான் இருக்கு. எலும்போட குவாலிட்டி எப்படி இருக்கு, அது போன் மேரோட குவாலிட்டி இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து இந்த போன் மேரோட குவாலிட்டி எதெல்லாம் கெடுக்கும் சொன்னா, எதுல எல்லாம் ரிச் கால்சியம் சொல்லி கதை விட்டுட்டு அதை சாப்பிடுறாங்களோ அதெல்லாத்தையும் அந்த போன் மேரோ கெடுத்துரும். போன் மேரோ கெடும். இப்போ உதாரணத்துக்கு நிறைய ஹெல்த்தி ட்ரிங்க் சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா, ஹார்லிக்ஸ் சாப்பிடுறாங்க, போன் விட்டா சாப்பிடுறாங்க, அதை சாப்பிடுறது சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த போன் மேரோ வந்து வீக் பண்றதுக்குண்டான வேலையை அது பண்ணும். அப்ப எலும்பு வந்து இன்னும் வீக் ஆகும். அதனாலதான் தேவையில்லாத அந்த பால் சார்ந்த உணவுகளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்கன்னு சொல்ல காரணமே இது ஒண்ணுதான். இப்ப குழந்தைகளுக்கு உண்டான பவர் வந்து கொஞ்சம் பாலை அரைச்சு வெளியே தள்ளிட்டு போயிடும். சிலரோட டயட்ல பாத்தீங்கன்னா காலையில ஒரு டம்ளர் பால், நைட் ஒரு டம்ளர் பாலும்பாங்க. அது இப்ப இருக்கிற பேக்கெட் பாலோட நிலவரம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அந்த பாலை சாப்பிடும்போது உடல் அதை ஜீரணம் பண்றதுக்கு என்ன பண்ணும்னா நிறைய எனர்ஜி எடுத்து செலவு பண்ணும். அப்ப அந்த மேரோஸ்ல இருந்து இருக்கிற எனர்ஜி அது எடுக்க ஆட்டோமேட்டிக்கா போன் வந்து வீக் ஆகும். அதனால போன் வீக் ஆகுது. மெனோபாஸ்க்காக ரீசன் எல்லாம் அவங்களோட டயட்ல இந்த பால் சார்ந்த உணவுகள் அதிகமா இருக்காங்கிறத பார்த்துட்டு அதை தவிர்க்க ஆரம்பிக்க சொல்லுவேன். சரி தெரியாம நாங்க சாப்பிட்டோம், இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படின்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. அது ஃபர்ஸ்ட்ல இருந்து வர்றது என்ன, காலையில பழம் ஃபுல்லா விட்டுருங்க, மதியானம் சாப்பிட்டுங்க, நைட்டு கொஞ்சம் இது எடுத்துக்கோங்க. இந்த பேட்டர்ல ஒரு 2-3 months ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சேஞ்சஸ் வந்து. பால் சார்ந்த உணவுகள் அந்த மோரும் சேர்த்தக்கூடாது இல்லைங்களா? மோர் வந்து இந்த வெயில் காலத்துக்கு மோர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தோம்னா வாரத்துக்கு 2 நாள் சேர்த்துக்கோங்க. ஆனா அது என்னன்னா தாளிச்சுக்கோங்க. தயிரை வந்து தாளிப்போட சேர்த்துக்கோங்க. தாளிப்பு சேர்த்தாலும் அப்படியே எடுக்க வேண்டாம். ஓகே, ரொம்ப நன்றிங்க. அடுத்தது கீதா தேவி அம்மா, வாழ்க வளமுடன். கீதா தேவி அம்மா. அம்மா அம்மா கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க. வாழ்க வளமுடன்மா சார். வாழ்க வளமுடன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஒரு டவுட் சார். இப்ப நான் நைட்ல நம்ம சூப் குடிக்க சொல்லிட்டோம்ல சார் பேஷண்ட்டுக்கு? ஆமா கண்டிப்பா. இப்ப வந்து சில பேர் சொல்றாங்க பழம் சாப்பிடுறோம் சொல்ற நைட்டு. அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து சூப் குடிக்க சொல்லலாமா இல்ல பழம் சாப்பிட சொல்லலாமா, ரெண்டுமே சாப்பிடலாமா? அது ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டவுட் எனக்கு. இல்ல இப்ப அவங்களுக்கு சூப் கொடுக்கறதோட பர்பஸ் என்னன்னு பாத்துக்கோங்க. ஒண்ணு வந்து தூக்கமின்மை சரி பண்ணும், ரெண்டாவது மலச்சிக்கலை சரி பண்ணும். இது ரெண்டுக்கும் சூப் வந்து பெஸ்ட் மெடிசன் மாதிரியே வேலை செய்யும். அப்போ அந்த பர்டிகுலரா வந்த நபருக்கு இந்த ரெண்டுல ஏதாச்சும் இருக்கா கவனிக்க. இப்ப நைட் எனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுவேன், அப்புறம் வந்து திருப்பி கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுது, திருப்பி நான் தூங்குறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து சூப்பு மட்டும் எடுத்தா போதுமானது.
அதே மாதிரி எனக்கு காலையில மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா அவங்களும் வெறும் சூப் மட்டும் எடுத்தா போதும். பட் இந்த சூப்பு ப்ராசஸ் வந்து எண்ட் ஆஃப் த டேல பண்றோம். வீக் அந்த 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 நாளோட எண்டுல பண்றோம். அந்த நாளோட எண்டுல பண்ணும்போது அது காரத்தன்மையான உணவு. அப்போ காலையில என்ன பண்ணணும், அதுக்கு இனிப்புத்தன்மையான உணவு அது கவுண்டர் வந்து சேரணும். அதாவது காலையில பழம் சாப்பிடுங்க, இனிப்புத்தன்மை சேர்ந்துடும். நைட்டு சூப் சாப்பிடுங்க, காரத்தன்மை சேர்ந்துடும். அப்ப என்ன ஆகும், ஒரு எனியாங் பேலன்ஸ் மாதிரி சமநிலைக்கு வந்துடும். உடம்பு சீக்கிரமா ரெஜுவனேட் ஆயிட்டே இருக்கும். அதுக்காக இந்த டயட் பிளான் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்றது. இங்க இருக்கிற அன்பர்களுக்கு ஒரு இது சொல்லுவோம். ஏதாச்சும்னா நம்ம கீதா தேவி மேடம் நல்லா கிளினிக்கல் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதாச்சும்னா அவங்கள்ட்ட கேட்டு ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நமக்கு தேவை ஆரோக்கியமான மனிதர்கள் வேணும். அதனால இவங்க அனிதா மேடம் படிச்சிருக்காங்க, அவங்க நல்லா பண்றாங்க. கீதா தேவி மேடம் பண்றாங்க, பயன்படுத்திக்கோங்க. வேற ஏதாவது டவுட்டுமா? ஒரு டவுட் இருக்கு சார். ஆக்சுவலி நைட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு சூப் சாப்பிடலாமா சார்? சில பேர் கேக்குறாங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு நான் சொன்ன சூப் மட்டும் குடிங்க சொல்றோம். அவங்களுக்கு டிஃபன் சாப்பிட இருக்க முடியல, பண்ண முடியல. இல்ல அதுதான் இப்ப வந்து அதை வந்து நீங்க திருப்பி அதுதான் அவங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி ஹார்ட் ஒர்க் இருக்காங்க என்னென்ன பாத்துக்கோங்க. டிஃபன் சாப்பிடுறதுங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியா சாப்பிட முடியுமா கொஞ்சம் கேளுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஏர்லியா சாப்பிட முடியுமா, ஒரு பிஃபோர் 7 அல்ல பிஃபோர் 6:30 உங்களால சாப்பிட முடிஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் ஒரு சிலர் ஒர்க்கை முடிச்சுட்டு வர்றதே எங்களுக்கு மணி 9 மணி ஆயிடுது சார், நாங்க என்ன சார் பண்றதுன்னா பரவாயில்ல, சாப்பிட்ற உணவு சீக்கிரமா ஜீரணமாற மாதிரி கஞ்சி மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம். இல்ல அப்படின்னா பிளெயின் சப்பாத்தி, கிரேவி எதுவுமே இல்லாம வெறும் பிளெயின் சப்பாத்தி மட்டும் சாப்பிட முடியும்னா சாப்பிட சொல்லுங்க. அந்த சப்பாத்திக்கு வேணும்னா நீங்க வந்து நாட்டு சக்கரை வச்சுக்கலாம். இல்லாட்டி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி அதை உள்ள ஸ்டஃப் மாதிரி வச்சு அதை அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். ரோல் மாதிரி பண்ணி கடிச்சு சாப்பிடலாம். எவ்வளவு சப்பாத்தி வேணா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிடுங்க. அதிகபட்சம் 2 மேல யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஆனா சாப்பிட சொல்லி சொல்லிடுங்க. இந்த பேட்டர்ன்ல அவங்க இருந்தாங்கன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour கேப் விட்டுட்டு சூப் எடுத்துட்டு சொல்லுங்க. அப்புறம் படிப்படியா அவங்க சேஞ்சஸ் வர அப்புறம் அவங்களே ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி ப்ரீபோன் பண்ண முடிஞ்சாங்கன்னா ப்ரீபோன் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டியா கொடுங்க, ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இப்படி இருந்தாதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். சாதாரணமாவே இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமா சரி வரும். உடனே சரி ஆகலனாலும் 1 வாரம் கழிச்சு சரியானா கூட போதுமே, அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிடும். கண்டிப்பா சார். எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக காஞ்சனாமா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு வந்து காலையில எழுந்திருக்கும் போது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வேலை செய்ய செய்ய ஒரு 9 மணிக்கு மேல வந்து அந்த 8 மணிக்கு மேல அந்த வேலை செய்ய செய்ய 9 மணிக்கு மேல குதிகால் வலி எடுக்குதுங்க ஐயா. குதிகால் வலி இல்ல, ஆனா ஒரு அழுத்த உணர்வு. அந்த அழுத்த உணர்வு வந்து அப்படியே உடம்பு பூரா பரவற மாதிரி ஒரு உணர்வு வருது, தலை வரைக்குமே. அது நடக்கும்போது ஒரு கில்ட்டியான ஒரு உணர்வா வருது. அது எதனால வருது, அதுக்கு எதுக்கு என்ன செய்யலான்றது. அந்த வலி அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேல போயிடுதுங்களா, அப்படியே ஃபுல் டே இருக்குங்களா? இருக்குதுங்க ஐயா. அதாவது எப்பவுமே இருக்குதுன்னு இல்ல, அந்த மாதிரி நடக்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் உணர்வு வருது, ஆனா உக்காந்து இருக்கும் போது இல்ல. அப்ப இது நம்ம இப்ப கேட்டகரியில அசையும் போது வரக்கூடிய வலி. ஆமா, அசையறதுனால வரக்கூடிய வலி. அதாவது அசையாத வரைக்கும் ஒண்ணு இருக்காது, நடக்கும்போது மட்டும் வருது அப்படின்னா அசைறோம் அப்பதான் வலி இது அப்படின்னா இது வந்து நிலம், அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ நிலத்தை சரி பண்ணணும், அது சரி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அதனால சிம்பிளான வழி, திருப்பி அதே டயட்ல நிலத்தை சரி பண்றதுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸா மாத்திக்கோங்க. 1 வாரம் மட்டும் எடுத்து பாருங்க, கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. சரிங்க. பாயிண்ட்ஸ் ஏதாவது போட்டுங்களா? பாயிண்ட்ஸ் போறதா இருந்தா நீங்க வந்து SP9 அப்படிங்கிற புள்ளியை போட்டுக்கலாமா? SP9. ஆமாதான். சரிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் ஐயா. சொல்லுங்கம்மா. என் ஹஸ்பண்டுக்கு மூட்டு வலி இருக்குது, இடது கால்ல மூட்டு வலி இருக்குது. அவருக்கும் அந்த மாதிரிதான், உக்காந்து இருக்கும்போது வலி இல்ல, ஆனா நடக்கும்போது எழுந்திரிச்சு நடக்கும்போது கொஞ்சம் தூரம் நடந்த உடனே வலி வருது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆயில் தடவைனா கூட அவருக்கு வந்து அப்படியே முழங்கால எல்லாம் அப்படியே லூஸ் ஆகுற மாதிரி ஒரு உணர்வு வருதான் அவருக்கு. அது எதனால வருது? ஓகேவா? இல்ல இப்ப அவருக்கு அதேதான், உங்களோட சிம்டத்தோட பார்ட்ல தான் அவர் இருக்காரு. ஸோ அவருக்கு SP9.8 கொடுங்க. பிளஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்க சொல்லுங்க. அவர் வேற நேச்சுரல் ஒர்க்கை பார்த்துக்க சொல்லுங்கம்மா.
சுகர் இருந்தா கூட ஃப்ரூட்ஸே எடுத்துக்கலாம். கண்டிப்பா சேர்த்து தான் ஆகணும். சரிங்க ஐயா, அவரோட நன்றிங்க ஐயா. டயபெட்டிக் ட்ரக் கண்டினியூ பண்ண சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க ஐயா, நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க நன்றி. வளமுடன். முத்தாக ஸ்ரீமதி அம்மா. லீவ் தான் சரி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க சொல்லுங்கம்மா. நான் ஸ்ரீலங்கால இருந்து கிடைக்கிறேங்க. வாழ்க வளமுடன். என்னங்க, இப்போ நான் வந்து மூட்டு பிரச்சனை இல்லை, எனக்கு தைராய்டு பிரச்சனை பற்றி கொஞ்சம் கேட்கத்தான் எடுத்தேங்க. இப்போ என்னன்னா, எனக்கு ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே திடீர்னு எனக்கு உடம்புல ஒரு அரிப்பு மாதிரி இருந்துச்சு. அப்போ நானே யோசிச்சு எனக்கு தைராய்டு இருக்குமோ தெரியலன்னு நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுங்க. அப்போ டாக்டர் சொன்னார் குறைஞ்சிட்டே வந்துருக்கு, திரும்ப எனக்கு ட்ரீட்மெண்ட்னால இருந்தேன். நான் குடிச்சிட்டு மருந்தெல்லாம் அம்மா, உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. கொஞ்சம் இல்லைம்மா, கொஞ்சம் இல்லம்மா, சவுண்டு வரல. வாழ்க வளமுடன். கொஞ்சம் இருங்க. இப்போ வருதா? ஹலோ ஹலோ, ரொம்ப லோ வாய்ஸா இருக்குங்கம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. வாழ்க வளமுடன். கேக்குதாம்மா? இல்ல இல்ல, இல்லம்மா, உங்க வாய்ஸ் வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. இப்போ விளங்குதா ஐயா? இல்லம்மா, வாய்ஸ் இல்ல. உங்க வாய்ஸ் இல்லைங்க ஐயா. அன்பழகன் இல்லைங்க. இல்ல சித்ராமா, அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களாம். அதை பத்தி தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் கேட்கல. தைராய்டு ப்ராப்ளம் தான் கேக்குறாங்க. இல்ல, தைராய்டு வந்து இப்ப நம்ம தொட முடியாதுமா, நம்ம டைம் இருக்காது. பாதியில பேசி பாதியில கப்பெல்லாம் நல்லா இருக்காது. உணவு முறையில மட்டும் அதை எடுத்துக்கிட்டு கூட அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கருப்பட்டி தனியா போட்ட டீ வந்து டெய்லி காலையில சாப்பிட சொல்லுங்க இப்பத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு தைராய்டோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது பார்த்துட்டு, ஹையர் TSH மட்டும் கூட இருக்கா, T3 T4 கூட இருக்கா, அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் கொடுக்கலாம். சிம்பிளான ஒரு வழி, கருப்பட்டி போட்ட டீ, பிளாக் வித் தனியா சாப்பிடலாம். சீக்கிரமான ரிசல்ட் அவங்க பார்க்க முடியும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செய்திக்கலாங்க ஐயா. நிறைவு பண்ணிக்கலாம். சசிகுமார் அனிதாமா, நீங்க பேசுறீங்களா? இல்லம்மா, அதுதான் சொல்ல வந்த ஐயாவுக்கு பேஷண்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைவு செஞ்சுக்கலாம் சொல்றது பேசணுமா? நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார்.